வாங்கய்யா, என்ன நீ இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க? ஆர்டர் நம்பர் 1005 தம்பி, கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்கப்பா. சரி, ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, ரெடி பண்ணிடுறேன். ஏன் இருமுறீங்க, என்னாச்சு? ஜுரம்பா. ஜுரம்னா வீட்டிலே இருக்க வேண்டியதானே? உங்க பசங்களாம் நல்லா தானே சம்பாதிக்கிறாங்க, இதுக்கே இந்த வயசுல இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க? பசங்கள்லாம் இருக்காங்கப்பா, நான் யாரையும் நம்பி இல்லைப்பா. சின்ன வயசுலேருந்து உழைச்சி வாழ்ந்த உடம்பு. வீட்லேயே நான் சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது வேலையை பண்ணிகிட்டே இருப்பேன். சரிதான், உட்காருங்க. சோலை, ஆர்டர் நம்பர் 1005 சீக்கிரம் ரெடி பண்ணு. ஏய் நில்றா, அவ எழுப்பாத. அப்போ பார்சல் நீயே போய் கொடுத்துரு. அண்ணா, அது ஒன்றும் நம்ம வேலை இல்லைண்ணே, அவர் வேலை. அவருக்கு தான் 2 கை 2 கால் இருக்குல்ல. டேய், நீ என்னடா அவர் நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்க? அவரை பாடுறா, பார்க்கவே எவ்வளவு பரிதாபமா இருக்கு. இந்த வயசுலலாம் நம்ம உயிரோட இருப்போமானே தெரியாது. ஆனா அவரு சொந்த காலில் நிக்கணும்னு இவ்வளவு தூரத்தோட வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த சின்ன வேலையை செய்யறதுக்கு ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுற? சரிண்ணே, நீங்க சொல்றதும் கரெக்டு தான். இவ்வளவு சத்தத்துலயும் மனுஷன் நிம்மதியா தூங்குறாருன்னா அவர் எவ்வளவு டயர்டா இருப்பாரு. நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேண்ணே. சரிடா, போய் குடிச்சு வந்து. தம்பி, ஆர்டர் ரெடி எடுத்தப்பா, நான் பாட்டு தூங்கிட்டேன். தம்பி, இந்த ஆர்டர் கரெக்டாக டெலிவரி பண்ணேன்னா என் வேலையை போயிடுப்பா. நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒரு முட்டாள். நீ தம்பி ஆர்டர் ரெடி எடுத்தப்பா. ஐயா, முதல்ல பதட்டப்படாம இருங்க, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. தம்பி, இந்த வேலையை நம்பிதாம்பா நானே பொண்டாட்டி இருக்கோம். நான் எப்படி தூங்கினேன்னு எனக்கே தெரியல. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஐயா, உங்க டெலிவரி எல்லாம் கரெக்டா பண்ணியாச்சு. உங்க வேலை எல்லாம் ஒன்றும் போகாது. தம்பி, உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாதுப்பா. ரொம்ப நன்றிப்பா. நன்றி எல்லாம் எதுக்கு ஐயா? ஒரு நாளைக்கு 10 ஆர்டர் எடுக்கிறதுக்கே நீங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்க நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம நீங்க ஒரு நாள் கூட டயர்டாகி நான் பார்த்ததே இல்லையா? தம்பி, எவ்வளோ வயசானாலும் யார்கிட்டயும் காசு கட்டி நிற்கக்கூடாது, அந்த வைராக்கியப்பா. ரொம்ப நன்றிப்பா. இன்றையெல்லாம் எதுக்கு ஐயா? ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் என்ன பண்ணுவானோ அதான் நானும் பண்ணேன். அதுவும் இல்லாம சோலை தான் உங்க ஆர்டர் கொடுத்தான். தம்பி, ரொம்ப நன்றிப்பா. அதெல்லாம் வேணாம் பெருசு. ஆமா, இவ்வளவு சத்துக்கு நீ எப்படி தூங்குற? நான்லாம் தூங்கணும்னு நினைச்சா கூட என்னால தூங்கவே முடியல. அது கள்ளக்கபடி இல்லாத மனசு, அதான் சீக்கிரம் தூக்கம் வருது.